இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளோடு மக்களாக வாழ்ந்து நம்மளுடைய இன்று எப்படி நாம் அனைவரும் கணக்கம்பட்டி சித்தரை பார்க்கிறோமோ அதுபோல ரொம்ப நேர்த்தியாக பழகக்கூடிய ஒரு உரிமையிலே பேசி தன்னுடைய இனமான மக்கள் உரிமையில் பேசி பண்ணி அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சித்தராக நம்முடைய வாழ்ந்தவர். குறிப்பாக இன்றும் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, அநேக பேர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை, இந்த பரதேசிகளுக்கு ரயிலிலே டிக்கெட் இருந்தவரும் இல்லை, எல்லாரும் பயன்படுத்தலாம், பரதேசிகள் மட்டும். அதை கொண்டு வந்தவரே நம்முடைய மாயாண்டி சித்தர் தான் என்பார்கள். குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பயணமாக செல்கிறார், யாத்திரைக்காக செல்கிறார். கீழே படியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசோதகர் உங்களிடம் இருந்த டிக்கெட்டை காமிக்கல, என்னுடைய டிக்கெட்டா என்று சிரிக்கிறார். சிரிக்கவும் தன்னை தாக்க முயல்கிறார், மாயாண்டி சித்தரை தாக்க முயல்கிறார். தாக்க முடியவில்லை. அந்த தாக்க முயன்ற அடுத்த கணமே ரயில் முழுவதும் அங்கே நிற்கிறது. இன்ஜின் பழுதாகி அங்கேயே நிற்கிறது. அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்களும் எங்கெங்கோ அலசி ஆராய்கிறார்கள். அந்த தொழில்நுட்ப கோளாறு என்ன என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு குழந்தை பாலுக்காக அழுகிறது, ரயிலும் நகரவில்லை. அப்பொழுது அங்கு இருந்த ஒரு பக்தர் இவருடைய சித்தத்தை உணர்ந்து, ஐயா, தங்களால் தான் இந்த ரயில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன், தயவு செய்து இதை குழந்தைகளுக்காவது இதை நகர முயற்சியுங்கள், உத்தரவுகள் என்று விருப்பத்திற்கெனவே கேட்க உடனே சிரிக்கிறார். ரயில் நகர்கிறது. அன்று எடுத்ததுதான் பரதேசிகளுக்கு யாத்திரைக்கு டிக்கெட் இல்லை.